வெல்கம் டு பைக்கல் டிஜி. நம்ம பைத்தான் கோர்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல எப்படி ஃபைல் ஹேண்ட்லிங் பண்றது, அதாவது ஃபைல்ல இருந்து எப்படி டேட்டாவை ரீட் பண்றது, ரைட் பண்றது அப்படின்றது நம்ம இந்த வீடியோ செஷன்ல பார்க்கலாம். லெட்ஸ் ஜம்ப் டு தி எக்ஸாம்பிள் நவ. ஓகே, இங்க நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கேன், டேட்டா அப்படின்ற ஒரு வேரியபிள்ல நான் ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிருக்கேன். இந்த ஸ்ட்ரிங் எப்படின்னா இட்ஸ் எம்ப்ளாயி டேட்டா, லைக் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் and then age and departments. ஸோ இதை ஒரு ஸ்ட்ரிங் தான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃபைல்ல இருந்து ரீட் பண்றதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரிங்ல இருந்து இப்போ டேட்டாவை ரீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி சிஎஸ்வி ஃபைல லோட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இதில் நம்ம எப்படின்னா, லைக் இன் மெமரிக்குள்ள நம்ம இந்த டேட்டா ரீட் பண்ணி ரைட் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு பைத்தான்ல என்ன அப்படின்னா, இட்ஸ் டிஃபால்ட் ஓகே லைக் பில்ட்-இன் லைப்ரரி நமக்கு இருக்கு. ஸோ ஐஓ லைப்ரரியில இருந்து நம்ம string IO அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் IO import string IO. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இதை ஒரு ஃபைல் மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ string IO of data. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணும், இது ஒரு ஃபைல் லைக் ஆப்ஜெக்டா இது கிரியேட் ஆகிக்கிறோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ டேட்டாவை ரீட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், எல்லா லைனுமே நம்ம ரீட் பண்ணணும். ஈச் லைனையும் ரீட் பண்ணிட்டு நாம அதை ஒரு லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், while ஓகே while true ஃபுல்லா ட்ரூவா இருக்கிற வரைக்கும் நம்ம இது லூப்பை இட்டரேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணுவோம், நம்ம லைன் பை லைனா ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ லைன் அப்படின்றது ஒரு வேரியபிளை நம்ம என்ன வேரியபிள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுவோம், இந்த ஃபைலில் நம்ம இப்போ ரீட் பண்ணணும். இப்போ ஃபைல் டாட் ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு, ரீட் லைன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு லைன் பை லைனாக நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு ரீட் லைன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணோம். ஓகே, இப்போ ரீட் பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஒரு லிஸ்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ணோம். அப்போ நம்ம எம்ப்ளாயின்ற ஒரு லிஸ்ட்டை நம்ம எடுத்துக்குவோம், எம்ப்ளாயீஸ். ஓகே, ஸோ ஒரு லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணிக்குவோம். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த லைனை நம்ம அப்பன் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணலாம், இந்த லைனை நம்ம எம்ப்ளாயிஸ் டேட்டாவில் அப்பன் பண்ணுவோம். எம்ப்ளாயிஸ் டாட் அப்பெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் அப்பன் பண்ணிடுவோம். லைன் பை லைனா என்ன ஆகும், அப் அண்ட் ஆகும். எப்போ கண்டினியூஸாக இருக்கிற வரைக்கும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், இந்த லூப் என்ன பண்ணிருக்கோம், இட்ஸ் ட்ரூ கொடுத்துருக்கோம். அப்போ ஆல்வேஸ் இஸ் ட்ரூவா இருக்கும். நம்ம இதை இப்போ என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். எப்போ பிரேக் பண்ணலாம், இஃப் லைன் எம்டியா இருக்கும்போது. ஓகே, அப்போ லைன் நம்ம என்ன நாட் ஆஃப் லைன் வச்சுக்கலாம். லைனாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இதை பிரேக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ லைன் எம்டியா இருக்கு, லைன்ல எந்த ஒரு டேட்டாவும் இல்லை அப்படின்ற போது நம்ம அதை பிரேக் பண்ணிட்டு இது வெளியில வந்துருவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இங்க பிரிண்ட் பண்ணுவோம் எதை, இந்த எம்ப்ளாயீஸை. ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, லைன் பை லைனா நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் இது, அடுத்து செகண்ட் லைனு, அடுத்து தேர்ட் லைன்ஸ். ஸோ இதை ரீட் பண்ணி பண்ணுவோம். பட் இப்போ பாருங்க, அட் த எண்டில் ஸ்லாஷ் என், அதாவது நியூ லைனே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நியூ லைன். அப்போ தான் நியூ லைன் நம்ம பண்ணியிருக்கிறதுனால தான் லைன் பை லைனாக ரீட் ஆகுது. ஸோ அதனால இந்த ஸ்லாஷ் என் நமக்கு ஆட் ஆகுது. ஸோ இதை நம்ம இப்போ எப்படி என்ன பண்ணுறது, அப்போ நம்ம ஸ்ட்ரிப் பண்ணணும். ஓகேங்களா? அதை ரிமூவ் பண்ணணும்ல. ஸோ இங்கே என்ன பண்ணலாம், இந்த லைனை நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஸ்ட்ரிப் பண்ணிடுவோம். எப்படி, லைன் டாட் இல்லைன்னா நம்ம ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதில் அதாவது என்ன இருக்கும், இந்த எண்டிங், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் போத்தையும் என்ன பண்ணிடுவோம், ரிமூவ் பண்ணிடுவோம். எந்த ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இருந்தாலும் இங்கே பாருங்க, ரிட்டர்ன் காப்பி ஆஃப் ஸ்ட்ரிங் வித் லீடிங் அண்ட் ட்ரெயிலிங் ஒயிட் ஸ்பேசஸ் ஆர் ரிமூவ்ட். ஓகேங்களா? ரெண்டு சைடில் உள்ள ஒயிட் ஸ்பேசஸ் இது ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ லெட்ஸ் எக்ஸிக்யூட். இப்போ பாருங்க, தேர் இஸ் நத்திங். ஓகேங்களா? ஸோ கிளியரா இருக்கு. everything is clear. இப்போ நமக்கு என்ன பண்ணணும், எனக்கு இது ஒவ்வொன்றும் ஒரு ஃபீல்டு தானே. நம்ம இது எம்ப்ளாயி ஐடி, இது எம்ப்ளாயி நேம், இது நம்மளோட அந்த எம்ப்ளாயோட ஏஜ், அது எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட்ஸ். அப்போ நமக்கு ஒவ்வொன்றும் ஒரு லிஸ்டா இருக்கணும். ஓகேங்களா? இது ஒன்று, இது ஒரு செப்பரேட். ஓகே, இது ஒவ்வொன்றையும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கு. இஸ் எவ்ரிதிங் அஸ் எ ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இஸ் எவ்ரிதிங் இஸ் லைக் சிங்கிள் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம வி நீட் டு ஸ்ப்ளிட் பை த ஃபீல்டு. ஓகே, நம்ம என்ன பண்ணிருப்போம், ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ல ஸ்பிளிட்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கன்சிடர் இப்போ இந்த லைன் என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை இப்போ ஸ்பிளிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், லைன் இஸ் ஈக்குவல் டு, நம்ம லைன் பொறுத்து பதிலாக நம்ம எம்ப்ளாயின்னு எடுத்துக்குவோம். ஓகே, எம்ப்ளாயி இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணுவோம், இதை ஸ்பிளிட் பண்ணுவோம். எதை, லைன் டாட் ஸ்பிளிட்.
ஸ்பிளிட் வந்து ஒரு டெலிமிட். எந்த டெலிமிட் வச்சிருக்கோம் நம்ம இங்க காமன் என்ன யூஸ் பண்ணிருக்கோம், கமா யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இங்க கமாவை பேஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த எம்ப்ளாயி வந்து ஸ்பிளிட் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன ஆகும், எம்ப்ளாயிஸ் லிஸ்டா வரும். இங்க பாருங்க லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ எவ்ரி ஸ்ட்ரிங்ஸும் ஒரு லிஸ்ட் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்பெண்டு லைனுக்கு பதிலாக எம்ப்ளாயை வந்து அப்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், லெட்ஸ் எக்ஸிக்யூட். இப்போ பாருங்க ஒவ்வொன்றும் ஒரு லிஸ்ட். சரி இது இண்டிவிஜுவலா. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு இண்டிவிஜுவல் ஆயிடுச்சா, இது ஒரு இண்டிவிஜுவல் ஆயிடுச்சு, இது ஒரு இண்டிவிஜுவல். பாருங்க எல்லாமே இண்டிவிஜுவல் இருக்கு. ஸோ நமக்கு ஈஸியா வந்து இப்போ இந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எம்ப்ளாயோட நேம் வேணுமா பிரிண்ட் பண்ணலாம், அடுத்து ஏஜ் வேணுமா அல்லது டிபார்ட்மெண்ட் வேணுமா ஈஸியா நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் ஃபைலை யூஸ் பண்ணாம லைக் ஸ்ட்ரிங்கையே ஃபைலா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படின்னா இட்ஸ் அ ஃபாஸ்ட், நீங்க சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரைட் பண்ண யூஸ் பண்றதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் ஐஓ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இன்னொன்று வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுறது, இப்போ பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்களா இது எப்படி இருக்கு, அப்படியே ஒரே லைனாக பிரிண்ட் ஆகுது தானே. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன, பைத்தான் நேட்டிவாகவே ஒரு லைப்ரரி இருக்கு pprint அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் pprint இம்போர்ட் pprint. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பிரிண்ட்டுக்கு பதிலாக ஜஸ்ட் pprint கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட், அதாவது pprint இட்ஸ் பிரிட்டி பிரிண்டிங். ஓகேங்களா. ஸோ பிரிட்டியாக இருக்கும். நம்ம நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்க ஒவ்வொரு லிஸ்ட்டும் செப்பரேட்டாக பிரிண்ட் ஆகி பாருங்க. ஸோ இந்த மாதிரி pprint நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ரிங்கையே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இட்ஸ் ஃபைல் லைக் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு CSV ஃபைல் எடுத்து, ஆக்சுவல் ஃபைல் எடுத்து அதை நம்ம வந்து எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.